கரெக்டாக சண்டே மார்னிங் கிளம்பணும். ஈவினிங் 4:30 போல் திருச்சி ரீச் ஆனோம். 5 o'clock போல் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட் ஐயாலம்மன் கோயில் போயிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு திருப்பாஞ்சிலியில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அம்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக இந்த கோயில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணேன். கோவிலுக்குள்ளே நான் எந்த வீடியோஸுமே பெருசாக எடுக்கல, வெளியில் தான் எடுத்திருக்கேன். ஆனால் கோவில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கோயில் கூட்டமே இல்லாதனால நாங்கள் சீக்கிரமாகவே தரிசனம்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போனால் எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலுமே பாப்பா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. காலையிலேருந்து ஜேர்னி பண்ணதுனால அவங்க நல்லா தூங்கிட்டாங்க கார்லேயே. நெக்ஸ்ட்டு சமயபுரம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். எப்போவுமே ஸ்ரீரங்கம் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போவோம். பாப்பா நல்லா தூங்கிட்டு வந்தா. நாங்கள் எப்போ ஃபேமிலியோட வெளில போனாலுமே சரி, அம்மா அப்பா அண்ணாவே மேக்ஸிமம் வந்து பாப்பாவை பார்த்துப்பாங்க. நானும் ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே வருவோம். அதே மாதிரி தான் வந்து இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அண்ணாவே மேக்ஸிமம் பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் ஃப்ரீயாகவே வந்தோம். ஈவினிங்லேருந்து நைட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கோயில் வந்து விசிட் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு மெயினான ஒரு கோயில் போக போகிறோம். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.